நாமக்கல் சட்டமன்றத்தினுடைய பொதுமக்களே, இளைஞர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலே லட்சிய இந்தியா கட்சியினுடைய கட்சி மற்றும் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய மாற்று அரசியல் கூட்டணியின் வேட்பாளராக திரு என் யோகநாதன் அவர்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார். இன்றைய தமிழக அரசியல் சூழலிலே இந்த நாடு, தமிழகம் படித்தவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு வேலை வாய்ப்பற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒழுங்காக பாடுபட்டு வேலை செய்யும் விவசாயிக்கு இன்றைக்கு அவர்கள் விவசாயம் செய்வதற்கு தண்ணி இல்லை. நதி நீர்கள் இணைக்கப்படவில்லை, ஆறுகள் இணைக்கப்படவில்லை, குளங்கள் இணைக்கப்படவில்லை, கண்மாய்கள் எல்லாம் வறண்டு கிடக்கிறது. குடிப்பதற்கு தண்ணி இல்லை. ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு சுத்தமான குடிநீர் குடிப்பதற்கு குடிநீர் கிடைக்குதா? உங்களுக்கு வீட்டில் உங்கள் கிணத்துல கிடைக்குதா? ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க சுத்தமான தண்ணி குடிக்கிறதுக்கு? 50 ரூபா. ஒரு நாளைக்கு 50 ரூபா செலவழிக்கிறீங்க. சுத்தமான தண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபானா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 1500 ரூபா. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபா வருஷத்துக்கு. அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 75,000 ரூபா செலவழிக்கிறீங்க. 75,000 90,000 ரூபா நீங்க குடிப்பதற்காக நீங்க செலவழிக்கிற தொகை 90,000 ரூபா. ஆனா உங்க குழந்தைய படிக்க வைக்கிறீங்களே, எத்தனை பேர் நீங்க உங்க பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கீங்க, கிராஜுவேட் படிக்க வச்சிருக்கீங்க, பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி ஏதாவது படிக்க வச்சிருக்கீங்களா? டிப்ளமோ படிக்க வச்சிருக்கீங்களா? வேலை கிடைச்சிருக்கா? நல்ல வேலை. படிச்சதுக்கு வேலை கிடைச்சிருக்கா? படிச்ச வேலை கிடைச்சிருக்கா? வேலையே கிடையாது. உங்களுக்காவது வேலை இருக்கா? ஒழுங்கா மாசத்துல 26 நாளைக்கு வேலை கிடைக்குதா? உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கிடையாது. கொத்தனார்களுக்கு வேலை இருக்கா? கொத்தனார் படிப்பை பாதியில் நிறுத்தி கொத்தனார் வேலைக்கு போறவங்களுக்கு ஒழுங்கா வேலை கிடைக்குதா? டிரைவரா ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா உங்களுக்கு? நாமக்கல் மாவட்டம் லாரிக்கும் முட்டைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு தான் பேரு. கரெக்டா? லாரி, முட்டை, பள்ளி. இந்த லாரி ஓட்டுறதுக்கே டிரைவர் வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்க. இப்ப டிரைவருக்கு ஏன் வேலை வாய்ப்பு கிடைக்கல? ஏன்னா 10வது படிச்சிருக்கணும். 10வது படிச்சிருந்தா தான் நீங்க டிரைவரா வேலை பார்க்க முடியும்ன்ற சட்டம் வந்திருக்கு. சரி, அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் எங்க போவாங்க? டிரைவரா வேலைக்கு போகணும். டிரைவர் வேலைக்கு போக முடியல அப்படின்னா கொத்தனார் வேலைக்கு போகணும். கொத்தனார் வேலைக்கு போகணும்னா கட்டடம் கட்டணும், பிரிட்ஜு கட்டணும், எல்லாம் நடக்கணும். இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகணும். இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனாதான், தொழிற்சாலை டெவலப் ஆனாதான் உங்களுக்கான இந்த வாய்ப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள் உருவானாதான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏதாவது உருவாயிருக்காங்க? ஏதாவது நடந்திருக்கா? ஒன்றும் நடக்கல. சரி, இந்த பெண்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க, எத்தனை பேருக்கு உங்களுக்கு தினமும் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? எவ்வளவு? 100 ரூபாயா? 100 ரூபா. 100 ரூபா சம்பளத்தை வச்சு உங்க கணவர்கள் பாதி பேர் டாஸ்மார்க்கு போயிடுவாங்க. அவங்களை மேனேஜ் பண்ணி நீங்க குடும்பத்தை நடத்தணும். இப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு இருக்கா? இப்போ ஒழுங்கா வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை. ஏன்னா 1,12,000 தொழிற்சாலைய இந்த தமிழக அரசாங்கம் மூடி இருக்கு. எவ்வளவு மூடி இருக்கு? 1,12,000 தொழிற்சாலையை மூடி இருக்காங்க. 8,000 கோடி நஷ்டப்பட்டிருக்காங்க. தொழிற்சாலை நடத்துறவங்களுக்கு தொழிற்சாலை நடத்த முடியாம 8,000 கோடி நஷ்டப்பட்டிருக்காங்க. 1,12,000 தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் ஏற்பட்டிருக்குன்னா எப்படி வேலை கிடைக்கும்? விவசாயிகள் தண்ணி ஒழுங்கா கிடைச்சா ஒழுங்கா விவசாயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம் அது.
இங்க உங்களுக்கு எங்கேயாவது கண்மாயும் ஆறு இணைக்கப்பட்டிருக்காங்களா? இணைச்சிருக்கா? உங்க கண்மா நிறைஞ்சிருக்கா? இது மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. குளம் மட்டும் நிறைஞ்சிருக்கு. இந்த குளம் அது எப்பயுமே நிறையும் நினைக்கிறேன். எங்கேயாவது இருக்கக்கூடிய கண்மாய்கள், குளங்கள், ஆறுகள் எதுவுமே இணைக்கப்படலை. கடந்த 30 வருஷமா எப்படி விவசாயம் பண்ண முடியும்? விவசாயம் பண்ண முடியுமா? முடியாது. சரி, படிக்கிற மாணவர்கள், நீங்க படிக்கிறீங்க, பிள்ளைய கொண்டு வரீங்க, எல்கேஜி யூகேஜி சேர்க்கணும்னா எவ்வளவு செலவாகுது உங்களுக்கு? பிள்ளைய போய் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, முடியல. நினைக்கிறீங்க முடியல. ஏன் முடியல? பணம் அதிகம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டா பிள்ளை நல்லா படிப்பான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நல்ல கல்வி கிடைக்கணும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிதான் போடுறேன். நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சு வந்தேன். சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சு வந்தேன். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அரசு பள்ளியில படிச்சா அவன் தரமான கல்வி கிடைக்குதா அப்படின்னா இல்ல. சரியா? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இந்த அரசு தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் சுத்தமான குடிநீரையும் நல்ல ரோடையும் நதி நீர் இணைப்பையும் பண்றதுக்காக நீங்க எல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரியுமா? வரி மூலமா இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு இலவசமா எவ்வளவு கொடுத்துருக்கு உங்களுக்கு தெரியுமா? கிரைண்டர், மிக்சி, ஸ்டவ், ஃபேனு, அப்புறம் அவர் டிவி, இவங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கிரைண்டர், மிக்சி, ஃபேன் கொடுத்த இந்த ஆட்சி மொத்தம் 4700 ரூபா. அந்த பொருள்களுடைய மதிப்பு எவ்வளவு? 4700. அவர் டிவி கொடுத்தது அதன் மதிப்பு எவ்வளவு? 2800. சரிங்களா? 2800. நீங்க தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடத்துல, அரசு பள்ளியில தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தரமான மருத்துவ வசதி கிடைக்குதா? அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா தரமான மருத்துவ வசதி கிடைக்குதா? உங்க நோய் குணமாகுதா? ஒழுங்கா இன்ஜெக்ஷன் போடுறாங்களா? பிரச்சனையில் வந்தா உங்களுக்கு தரமான மருத்துவ வசதி கிடைக்குதா? ஒரு ஆக்சிடென்ட் போனீங்கன்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கு நாதி இருக்கா? என்னன்னு கேட்கறதுக்கு நாதி இருக்கா? இருக்கா? ஒண்ணு இல்ல. என்னமா அப்படியா? பாருங்க, இந்த தரமான மருத்துவ வசதி இல்ல. இதுக்கெல்லாம் நீங்க வீட்டு வரியா மற்றபடி எல்லா வரியா கொடுக்குறீங்க. எவ்வளவு தெரியுமா? வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டுறீங்க. வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன பண்றீங்க? நீங்க வரி கட்டுறீங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் தரமான சாலை வசதியும் தரமான குடிநீர் வசதியும் சுத்தமான குடிநீர் வசதியும் கொடுக்கறதுக்கு நீங்க 5 வருஷத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க தலையில அத்தனை பேர் நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுற பணம் எவ்வளவு தெரியுமா? 90,500 ரூபா. எவ்வளவு? 90,500 ரூபா நீங்க கட்டுறீங்க. சரிங்களா? நீங்க 90,500 ரூபா கட்டுறீங்க. தண்ணிக்காக நீங்க செலவழிக்கிற தொகை எவ்வளவு? 75,000 ரூபாய் வருஷத்துக்கு. 5 வருஷத்துல எவ்வளவு செலவழிக்கிறீங்க? சுத்தமான தண்ணீர். இந்த சுத்தமான தண்ணீர் யாரு கொடுக்கணும்? கவர்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சுத்தமான தண்ணீருக்கு செலவழிக்கிறது எவ்வளவு? 75,000 ரூபாய் செலவழிக்கிறீங்க. சரிங்களா? ஆனா வரியை கொடுக்கறது எவ்வளவு? 90,000 ரூபாய். இந்த வரியை வாங்கிட்டு ஒழுங்கா கல்வி கொடுக்க வேண்டிய கல்வித்துறை தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? இலவசம் கொடுக்குறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நோட்டு, சீப்பு, சைக்கிள் வாங்கி உங்களால் தர முடியாதா? உங்களுக்கு ஒழுங்கா வேலை கொடுத்தா நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா இல்லையா? கொடுத்துருவீங்களா இல்லையா? தன்மானத்தோட நீங்க வாழ முடியுமா இல்லையா? ஆனா எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அதெல்லாம் அரசாங்கம் செஞ்சுட்டு, எதெல்லாம் அரசாங்கம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்காக லஞ்சம் வாங்குறாங்க. எவ்வளவு? இந்த நாட்டுல எங்க பார்த்தாலும் கோடிக்கணக்கான லஞ்சம். திமுக ஆட்சியில 2G ஊழல்ல 1,70,75,000 கோடி லஞ்சம். இந்த அதிமுக ஆட்சியில 4 அமைச்சர்கள்ட்ட மட்டும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 30,000 கோடி பிடிச்சாங்கன்னு சொல்லி பேப்பர்ல வந்துச்சா இல்லையா? 30,000 கோடி 4 பேர்கிட்ட விரட்டி பிடிச்சாங்களே இந்த கடைசி 6 மாசத்துல. கணக்கு கட்டாம வாங்கிட்டாங்களா அவங்க. அதனால 6 மாசத்துல 30,000 கோடி பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா 5 வருஷத்துல எவ்வளவு பிடிச்சிருப்பாங்க? இது மட்டும் 1,50,000 கோடி. சரியா? ஒழுங்கா பாடுபடக்கூடிய விவசாயிக்கு இன்னைக்கு ஒரு போகம் கூட நெல்லை விளைவிக்கக்கூடிய வலிமை கிடையாது. அவன் தற்கொலை பண்ணி சாக வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா கடனை கட்ட முடியல. தொழிலாளிக்கு ஒரு தொழிற்சாலை 1,12,000 தொழிற்சாலை மூடிட்டாங்க. அதனால தொழிற்சாலை கந்து வெட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம சொத்தை வித்து அவங்க தற்கொலை பண்ணி சாக வேண்டிய சூழல் டெய்லி பேப்பர்ல வருது. உங்களுக்கு தெரியும். ஒழுங்கா படிக்கிற மாணவன் 10ஆம் படிக்கிறது 9ஆம் 10ஆம் படிக்கும் போது
10ஆம் வகுப்பு பாடத்தையே 2 வட்டம் சேர்த்து படிக்க வச்சு அவனை கஷ்டப்படுத்தி 11ஆம் வகுப்பையும் 12ஆம் வகுப்பையும் சேர்த்து ஒன்னா படிக்க வச்சு 2 வருஷம் படிக்க வச்சு அவனை கஷ்டப்படுத்தி கடைசியில் இன்ஜினியரிங் காலேஜ் போன உடனே அவனால படிக்க முடியல, பாதி பாடத்துல ஃபெயில் ஆகிறான். உடனே தற்கொலை பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது. படிக்கக்கூடிய மாணவனும் தற்கொலை பண்ண வேண்டிய சூழல்ல அவனும் போய் சேர்ந்துடுறான். அப்ப ஒழுங்கா பாடுபடுற விவசாயி தற்கொலை பண்ணணும், ஒழுங்கா வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி தற்கொலை பண்ணணும், பாடுபட்டு சமாளிக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான வேலை கிடையாது. நீங்க ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்பட்டு நீங்க சிரமப்பட்டு நீங்க குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டப்பட வேண்டிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம படிக்கக்கூடிய மாணவனுக்கு வாய்ப்பு இல்லை, படிக்கக்கூடிய மாணவனுக்கு வேலை கிடையாது. கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு வேலை இல்லாம இருக்காங்க. 80 லட்சம் பேருக்கு வேலை கிடையாது. என்ஜினியரிங் படிச்ச மாணவன் டிரைவரா ஓடுறான், என்ஜினியரிங் படிச்ச மாணவன் அவன் பியூனா இருக்கான், செக்யூரிட்டி வேலை பார்க்கறான். நீங்க எதுக்காக சொத்தை வித்து நிலத்தை வித்து கடன் வாங்கி பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க? எதுக்காக படிக்க வைக்கிறீங்க? அவன் மூலமா ஒரு நல்ல வேலை கிடைச்சு நம்ம குடும்பத்தை பட்ட கடன் எல்லாம் தீர்த்துருவாங்க தானே படிக்க வைக்கிறீங்க. படிச்ச படிப்புக்கு வேலை கொடுத்துருக்கா அந்த அரசாங்கம்? கொடுக்கல. யார் கொடுக்கணும் வேலை? இந்த அரசாங்கம் தான் கொடுக்கணும். வேலை கொடுக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பொருளாதாரத்தை கட்டமைச்சிருக்கணும். கொடுக்கக்கூடிய வரி பணத்தை 1,42,000 கோடி வரி வருமானத்தை கொடுக்குறீங்க. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 1,42,000 கோடி. நீங்க உங்க வீட்டுல 14,000 ரூபாய் கொடுத்துட்டு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இதுல 5,000 ரூபாய் கொடுத்தா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க வீட்டுல தண்ணி கேன் போட்டுறேன்னு சொல்லி எவனா சொன்னா கொடுப்பீங்களா இல்லையா? 5,000 ரூபாய் கொடுத்துருங்க, நான் தண்ணி கேன் டெய்லி 5 வருஷத்துக்கு போட்டுறேன்னு சொன்னா நீங்க பண்ணிருவீங்களா? 5,000 ரூபாய் செலவழிச்சிருவீங்கல்ல? பண்ணுவீங்களா இல்லையா? நீங்க பண்ணுவீங்கல்ல? 1,42,000 கோடி வரும் வரி வருமானம் வருஷம் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதியை இணைக்கிறதுக்கு மொத்த செலவே 5,000 கோடி தான். இது செலவழிக்க தெரியுது, உங்களால தாய்மார்களால செலவழிக்க தெரியுது, நம்ம அம்மாவால முடியலையே. என்ன பிரச்சனை? ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? யோசிச்சு பாருங்க. ஏன் பண்ணல? பண்ணிருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? படிச்ச அத்தனை பேருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குமா இல்லையா? கிடைச்சிருக்குமா இல்லையா? கிடைக்கல. ஏன் பண்ணல? ஏன்னா அவங்களுக்கு உங்களை பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபா அந்த எலெக்ஷன் நேரத்தில் கொடுத்தாச்சுன்னா ஓட்டை போட்டுருவாங்க, நம்ம கட்சி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவோன்ற எண்ணத்தினால அவங்க கொடுக்கறது இல்லை, மதிக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க ஓட்டு போட்டுறீங்க, அதனால மதிக்கிறது இல்லை. நண்பர்களே, தாய்மார்களே, நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உழைக்கிறவனுக்கு இங்க பிழப்புக்கு வழி இல்ல. நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா இங்க சாகணும். நேர்மையா இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்கொலை பண்ணி சாக வேண்டிய சூழல். முத்துக்குமாரசாமின்னு ஒரு அதிகாரி ஊழல் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால என்னாச்சு? ரயில் அடிபட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். ஒரு விஷ்ணுபுரியான ஒரு அதிகாரி நேர்மையா இருக்க முடியலன்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. ஒரு IPS ஆபீசர் நேர்மையா இருக்க முடியல, தற்கொலை பண்ணி சாக வேண்டிய சூழல். நேர்மையா இருக்கக்கூடிய எந்த அதிகாரியும் சரி, அவங்க போலீஸா இருந்தாலும் சரி, அவங்க IAS ஆபீசரா இருந்தாலும் சரி, அவங்க ஆசிரியர் இருந்தாலும் சரி, அவங்க அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, அவங்களால வாழ முடியல. ஆனா யாரால வாழ முடியுது? ஒழுங்கா பாடுபட்டு உழைக்கக்கூடிய அந்த தம்பிகள்லாம் இங்க இருக்காங்க. இவங்களுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குதாமா? வேலை கிடைக்குதா? வேலை கிடைக்கலன்னு என்ன வழி? எவ்வளவு நாளைக்கு நீங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்றீங்க? தண்டைச்சோறு வெட்டி சோறு சொல்லுவீங்க. பையன் என்ன பண்ணுவாங்க? அவன் வேலைக்கு போய் அலைஞ்சு பார்ப்பேன். வேலை கிடைக்கல என்ன பண்ண முடியும்? துபாய்க்கு போடணும், குவைத்துக்கு ஓடணும், சிங்கப்பூருக்கு ஓடணும், அபுதாபிக்கு ஓடணும். துபாய்க்கு ஓடி என்ன பண்ண? ஒட்டகம் வைக்கணும். இல்லைன்னா அந்த வேகாத வெயில்ல 56 டிகிரி வெயில்ல கட்டடத்துல 160 மாதிரி கட்டடத்துல போய் வேலை பார்க்கணும். வேலை பார்த்து கஷ்டப்பட்டு பிள்ளை தாய் தந்தைய பார்க்காம மனைவி மக்களை பார்க்காம அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு அங்கிருந்து அந்த வெயில்ல ஒரு பெரிய டென்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, பெரிய கேஜ் மாதிரி. அந்த கேஜ்ல தங்கி இருந்து உங்களுக்கு பணத்தை அனுப்பணும். இங்க இருந்து படிச்சு வேலை இல்லைன்னா அங்க போய் பணத்தை அனுப்பணும். இல்ல சிங்கப்பூருக்கு போய் அந்த ஒரு துறைமுகத்துல போய் அந்த பசங்க படுற பாவம் எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு துறைமுகத்துல போய் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இந்த வெயில்ல நல்ல இதை பொண்ணு எத்தாந்து ஒரு 50 மாடி 60 மாடியில போய் அவங்க வேலை பார்க்கணும். இல்ல துறைமுகத்துல போய் கப்பலுக்குள்ள போய் வேலை பார்க்கணும். அது இப்படிப்பட்ட சூழல்ல வேலை பார்க்க வேண்டிய சூழல்ல அவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னா, ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு நினைச்சு குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறவனுக்கு தமிழகத்துல இடம் கிடையாது. அப்படின்னா இந்த தமிழ்நாடு யாருக்கு? தமிழ்நாடு யாருக்கு? யாருக்காக? உங்ககிட்ட ஓட்டை வாங்கிட்டு போய் அரசியல் நடத்தி அந்த அரசியல் வரக்கூடிய பணம், கோடிக்கணக்கான பணத்தின் மூலமாக சொகுசாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அரசியல்வாதிக்கு மட்டுமா இந்த நாடு? அதுக்கு கிடையாது. இந்த நாடு
மக்களை நல்லா சிந்திச்சு பாருங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்துல நீங்கள் எல்லாம் கொஞ்சமாவது சிந்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு எப்படிப்பட்ட வளமான நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தமிழ்நாடு மகாராஷ்டிராவுக்கு போட்டி இல்ல, இந்த தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு போட்டி அல்ல, இந்த தமிழ்நாடு ஆந்திராவுக்கு போட்டி கிடையாது. இந்த தமிழ்நாடு யாருக்கு போட்டி? தமிழ்நாட்டுடைய விவசாயத்தினுடைய வளம், அந்த ஒவ்வொரு நெல் விளைவிக்கக்கூடிய உற்பத்தி திறன் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டுடைய உற்பத்தி திறன். சைனாவில் இன்னைக்கு நெல் விளைவிக்கிறாங்க. சைனாவில் 2000 கிலோமீட்டர்ல நதிகளை இணைச்சிட்டாங்க. சைனாவில் 10 வருஷத்துல 10 வருஷத்துல சைனாவால 2000 கிலோமீட்டர் ஆறுகளை இணைக்க முடியும் அப்படின்னா இந்தியாவில் முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும்ல. முடிகிறவங்க கை தூக்குங்க. எத்தனை பேர் முடியும்? முடியும். உங்களால முடியும், அரசியல்வாதிகளால முடியல. சரிங்களா? நதிகளை இணைக்க முடியும். 2000 கிலோமீட்டர் நதியை இணைச்சிட்டு அவனுக்கு 1 ஹெக்டர்ல சைனாவில் 6 டன் உற்பத்தி ஆகுது. எவ்வளவு? 6 டன். 1 ஹெக்டர்ல எவ்வளவு? 6 டன். இந்தியாவில் மொத்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 ஹெக்டர்ல 3 டன் தான் நெல் விளைவிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1 ஹெக்டர்ல 7 டன் உற்பத்தி பண்ண முடியும். எவ்வளவு? 7 டன். ஒழுங்கா தண்ணி கொடுத்திருந்தா இந்த தமிழகம் உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய தேசமாக மாறி இருக்குமா இல்லையா? மாறிக்குமா இல்லையா? தமிழ்நாடு அவ்வளவு பவர்ஃபுல்லான தமிழ்நாட்டை இன்னைக்கு நெல்லுக்கு 15% நம்ம சாப்பாட்டுக்குரிய நெல்ல வெளி மாநிலத்திலிருந்து உற்பத்தி இறக்குமதி பண்றோம்னா விவசாயம் வளர்ந்திருக்கா வீழ்ந்திருக்கா? எங்க போயிருக்கு? கீழே போயிருக்கா மேல வந்திருக்கா? கீழே போயிருக்கு. சரிங்களா? நீங்க சாப்பிடுற பருப்புல 50% வெளி மாநிலத்தில இருந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க. பருப்பு சாம்பார் ரசம் பருப்பு வச்சு சாப்பிடுற நாடு. இந்த பருப்பு உற்பத்தி கிடையாது. இன்னைக்கு நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பருப்புல 50% வெளியிருந்து வாங்குறாங்க. வாங்க ஒவ்வொரு கிலோவுடைய கமிஷன் எவ்வளவு? ஒவ்வொரு கிலோவுடைய கமிஷன் லஞ்சம். அப்புறம் எப்படி உங்களுக்கு பருப்பு உற்பத்திக்கான வழி ஏற்படுமா? வழி ஏற்படாது. எப்படி நடக்கும்? நடக்காது. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையுமே எண்ணெய் வித்துக்கள், நம்ம எண்ணெய் வித்துக்கள் இருக்குல்ல, எண்ணெய் வித்துக்கள் அது 50% வெளியில இருந்தா உற்பத்தி இறக்குமதி பண்றோம். அப்ப இந்த நாடு கரும்பு உற்பத்தியில மகாராஷ்டிரா 1330 லட்சம் டன் உற்பத்தி பண்றான் வருஷத்துக்கு. எவ்வளவு? 1330 லட்சம் டன் உற்பத்தி பண்றான். உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா 750 லட்சம் டன் உற்பத்தி பண்றான். 2011 தமிழ்நாடு 475 லட்சம் டன் உற்பத்தி பண்ணுச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? 285 லட்சம் டன் தான் நம்ம உற்பத்தி பண்றோம். 200 லட்சம் டன் கீழே போயிடுச்சு. போச்சுன்னா என்ன அர்த்தம்? கம்மி. அப்ப கரும்பு விவசாயம் இல்ல. கரும்பு உற்பத்தி திறன் எவ்வளவு தெரியுமா? SSI செம்மை கரும்பு சாகுபடின்ற முறையில கரும்பு உற்பத்தி திறன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலுமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1 ஹெக்டேருக்கு 105 டன் விளைவிக்க முடியும். உத்தரப்பிரதேசம் 1330 லட்சம் டன் உற்பத்தி பண்ணாலும் அவங்க 66 டன் தான் 1 ஹெக்டேருக்கு. தமிழ்நாடு 105 டன். தமிழ்நாடு 105 டன். மகாராஷ்டிரா 55 டன் தான் 1 ஹெக்டேருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 107 டன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் சொன்னாரா இல்லையா? இத்தனை வளம் உள்ள தமிழ்நாட்டை இன்றைக்கு வீழ்ச்சியுடன் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் என்ற பாரதியாரின் கவிதை வரிகளுக்கு இணங்க எழுச்சி வேணுமா வேணாமா? அப்ப இப்படிப்பட்ட வளமுள்ள தமிழ்நாட்டை ஒண்ணும் இல்லாம சிதைத்தது யாரு? நம்மளை ஆண்ட கட்சிகள், நம்மளை ஆளுகின்ற கட்சிகள். ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம், அவங்களுக்கு தேவை ஊழல், அவங்களுக்கு தேவை லஞ்சம், அவங்களுக்கு தேவை குடும்பம், அவங்களுக்கு தேவை பதவி. இது மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. கஷ்டப்பட்டு உழைச்சு வெயில்ல வாடக்கூடிய இந்த பொதுமக்களும், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களை பத்தி கவலை இல்லைன்னா எப்படிப்பட்ட அரசு இந்த அரசு? எப்படிப்பட்ட நாட்டில் இந்த நம்ம நாட்டில் வாழ்றோம்? ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வேலை இல்லை. படித்து முடிச்சவனுக்கு இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு வேலை கிடையாது. பியூன் ஆகும், டிரைவர் ஆகும், இதான் ஓடிட்டு இருக்கான்னா அப்ப 10th படிச்சு ஃபெயில் ஆகி வெளியே நிக்கிறவன் என்ன ஓட முடியும்? பிஇ படிச்சவன் டிரைவர்னா 10th கீழே முடிச்சவன் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே இல்லாம தெருவில் நிக்கிறதுனா என்ன நடக்கும்? குற்றம் தான் நடக்கும். குற்றம் நடக்கும், கொள்ளை நடக்கும், எல்லாம் நடக்குமா இல்லையா? சட்ட ஒழுங்கு சீர்குலைவு ஆகுமா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல அவங்க இருந்தா இந்த இளைஞர்களுக்கான எதிர்காலம் எங்க இருக்கு? இந்த இளைஞர்களுக்கான எதிர்காலம் என்ன இருக்கு? இந்த நாட்டுல ஒவ்வொரு தேர்தல் வரும் பொழுதும் ஜாதியாலையும், இனத்தாலையும், மதத்தாலையும், மொழியாலையும், பணத்தாலையும், உணர்வாலையும், மயக்கத்தாலையும் கட்டுண்டு வச்சிருக்காங்க. ஜாதிய உணர்வாலையும், மொழி உணர்வாலையும், இன உணர்வாலையும்
மயக்கம் என்ன மயக்கம்? சினிமா மயக்கம், டிவி மயக்கம், ஊடக மயக்கம், பண மயக்கம், புகழ் மயக்கம், போதை மயக்கம், மறு மயக்கத்துல மக்களை கட்டி போட்டுட்டு உங்ககிட்ட வந்து வாக்குகளை வாங்கிட்டு அவங்க ஜாலியா இருக்காங்க. ஒவ்வொரு 5 வருடமும் படிச்சு உங்க குழந்தைங்க படிச்சு முடிச்சு வெளியே வர்ற குழந்தைங்க 10th படிச்சு 12th படிச்சு டிப்ளமோ படிச்சு ஐடிஐ படிச்சு இல்ல அதே முடிக்காம வெளியே வரக்கூடிய அத்தனை பேரும் தெருவில் அப்படின்னா உங்கள் படித்து உழைக்கக்கூடிய அத்தனை பேரும் தெருவில் உங்ககிட்ட ஓட்டு வாங்கிட்டு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டா ஒரு மாசம் 15 நாள் வந்து உங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு போற அத்தனை பேரும் நல்ல வசதியா இருக்காங்கன்னா இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு? எதற்காக இந்த நாடு? மக்களை நல்லா சிந்திக்கணும். நீங்க ஒவ்வொரு நாட்டிலையுமே எந்த நாடு இந்த மக்களை பார்க்கக்கூடிய மக்களை வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஆட்சி முறை நிர்வாகம் எங்க வந்திருக்கு? இதுதான் இன்னைக்கு சிச்சுவேஷன். இப்படிப்பட்ட நிலையில நீங்க இன்றைக்கு வரக்கூடிய தமிழக அரசியல் சூழல்ல திமுக அதிமுக திமுக வந்தா அடுத்த விட்ட அதிமுக அதிமுக வந்தா திமுக இப்படியே மாறி 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 போட்டுக்கிட்டு இருக்க சூழலை நீங்கள் என்றைக்கு மாத்துறீங்களோ அப்பதான் நீங்க எல்லாம் தெருவில் நிக்கிறீங்க. அவங்க எல்லாம் வானவில் அம்பாரியில இருக்காங்க. அவங்கள தெருவுக்கு கொண்டு வாங்க. தெருவு கொண்டு வாங்க. என்ன பண்ணணும்? திமுக ஓட்டு போடுறது ஓடட்டும், அதிமுக ஓடுறது ஓடட்டும். ஆனால் உங்களுக்கு 2 பேருக்கு போட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்க பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்துருக்காங்களா 2 பேரும்? இந்த திமுக குடும்பமா இருந்தாலும் சரி அதிமுக குடும்பமா இருந்தாலும் சரி உங்க பிள்ளைக்கு ஒரு டீச்சர் வேலை வாங்கணும்னா லஞ்சம் எல்லாம் வாங்க முடிஞ்சா? உங்க பிள்ளைக்கு ஒரு டிரான்ஸ்பர் வாங்கணும்னா லஞ்சம் எல்லாம் வாங்க முடிஞ்சா? உங்க பையனுக்கு ஒரு டிரைவர் வேலை வாங்கணும்னா லஞ்சம் எல்லாம் வாங்க முடியுதா? உங்க பையனுக்கு ஒரு அரசு விநியோக வேலை வாங்கணும்னா லஞ்சம் எல்லாம் வாங்க முடியுதா? எதுவுமே முடியல. அப்படி அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும். அதை நினைச்சு பாருங்க. இந்த 60% ஓட்டு 70% ஓட்டை எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள், நாட்டை திருடுகிறார்கள், நாட்டை சுரண்டுகிறார்கள். மண் வளத்தை, நீர் வளத்தை, நில வளத்தை அத்தனையுமே அடிச்சுட்டு போறாங்க. இப்படிப்பட்ட சூழலை மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஓட்டு போடாத மக்களும் இளைஞர்களும் 1,50,00,000 பேர் இளைஞர்கள் இருக்கான். இந்த 1,50,00,000 பேரு இந்த 2 சின்னத்தை மறந்துட்டு யாரெல்லாம் நல்லவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து மாற்றி மட்டும் போடுங்க. உங்களை இதுவரை தெருவுக்கு கொண்டு வந்த அத்தனை வயசு தெருவுக்கு வந்துடும். வந்துருமா இல்லையா? தெருவுக்கு வந்துருமா இல்லையா? அத்தனை வயசு தெருவுக்கு வந்துடும். தெருவுக்கு வந்த பிறகு உங்களை பத்தி நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? அவங்க தெருவுக்கு வந்தாதான் உங்களை பத்தி நினைப்பாங்க. தெருவுக்கு வரட்டும் இந்த வட்டம் கௌரவ ஆட்சி நடக்கட்டுமே. கௌரவ ஆட்சி வரட்டும் வட்டம். இந்த வட்டம் யாரும் ஜெயிக்க கூடாது. 2 பேரும் மாறி மாறி ஜெயிக்கிற வேலையே கிடையாது. இந்த வட்டம் என்ன பண்ணலாம்? இந்த வட்டம் நீங்க போடுற ஓட்டு மாத்தி போடுங்க. உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து போடுங்க. இளம் வேட்பாளர்கள் இங்க பாருங்க. இவர் வந்திருக்காரு யோகநாதன். இவர் சும்மா தேர்ந்தெடுக்கல. இங்க 3 நாள் இவருக்கென்று பயிற்சி வைத்து அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த அந்த கனவை நனவாக்கக்கூடிய பயிற்சி அவருக்கு கொடுத்து இந்த பயிற்சியில 3 நாளுக்கு 5 தேர்வு எழுதியிருக்காரு. 5 தேர்வு எழுதி தமிழ்நாட்டை எப்படி வளப்படுத்துவது, தமிழ்நாட்டுடைய நீர்வளம் என்ன, நிலவளம் என்ன, மனித வளம் என்ன, இதற்கு எப்படி நீங்கள் உழைக்க வேண்டும், எப்படி உழைத்தால் இந்த நாட்டை மேம்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்ற பயிற்சியை கொடுத்து அந்த 3 நாள் பயிற்சியில இவர் தெரிவு பெற்ற பிறகுதான் இவர் வேட்பாளராக இங்க அறிமுகப்படுத்திருக்கோம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்லவரை, ஒரு தலைவரை, அதாவது ஒரு ஒரு குழந்தை கேட்கும். உங்கள்கிட்ட என்ன கேட்கும்? கொடுன்னு கேட்கும். என்ன கேட்கும்? எனக்கு சாக்லேட் கொடு, எனக்கு மிட்டாய் கொடு, எனக்கு வந்து டாய்ஸ் கொடுன்னு கேட்கும். கேட்குமா இல்லையா? இப்ப இருக்க குழந்தையில எனக்கு மொபைல் போன் வாங்கி கொடுன்னு கேட்குது. கேட்குதா இல்லையா? கேட்கலையாமா? நீ கேட்பீல? மொபைல் போன் கேட்பே இல்லையா? கேட்பீல? கேட்கும். இந்த குழந்தையெல்லாம் கேட்கும். இது குழந்தை எனக்கு கொடுன்னு கேட்கும். ஓகே, ஒரு வளர்ந்த இளைஞன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞன், எனக்கு தெரியுமா என்னால பண்ண முடியும், என்னால முடியும், எனக்கு தெரியும், நீங்க எவ்வளவு பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன் சொல்லணும் இல்லையா? உங்க பையன் சொல்லணும் இல்லையா? எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாதான் இளைஞன். எனக்கு தெரியும், என்னால் முடியும் என்று சொன்னால்தான் யாரு? இளைஞன். சரியா? கொஞ்சம் படிச்சு அவன் வேலைக்கு போய் ஒரு டாக்டராவோ, இன்ஜினியராவோ, ஒரு டிரைவராவோ, ஒரு ஆசிரியராவோ ஒரு வேலைக்கு போய் ஒரு நிலைமையில அவன் போன பிறகுதான் ஒரு 40-45 வயசு ஆன பிறகுதான் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். என்ன சொல்லுவான்? அது வரைக்கும் என்ன சொல்லுவான்? எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னால் தான் முடியும், உங்களுக்கு முடியாது, வேலையை பாருங்க. எனக்கு தெரியும் என்று சொல்லுவோம் இளைஞன். நான் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் சொல்றவன் யாரு? அவன் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு சிறப்பு அந்தஸ்து பெற்றவன், ஒரு நல்ல டாக்டர். நீங்க சொல்றீங்க இந்த டாக்டர் போனா அந்த அம்மா ஊசியா போடாம
மருந்து கொடுத்து சமாளிச்சிடும், சரி பண்ணிடும். இந்த டாக்டர் மாட்ட போனோம்னா இந்த அம்மா சுகப்பிரசவமே பார்க்காது, சிசேரியன் தான் பண்ணோம், சொல்லுவீங்களா இல்லையா? இந்த அம்மாட்ட போனா சிசேரியன் தான், இந்த டாக்டர் போனா சுகப்பிரசவம் பண்ணும். அப்ப ரெண்டு டாக்டர் ரெண்டு விதமா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. இந்த வக்கீல்கிட்ட போனா என்ன தப்பு போனாலும் சரி பெயில் எடுத்து விட்டுருவாரு, இந்த வக்கீல்கிட்ட போனா நியாயமா போனாதான் வெற்றி பெறு கொடுப்பாரு. அப்ப ரெண்டு இருக்காங்க. அப்ப இந்த பேர் உங்களுக்கு என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும், உழைக்கணும். என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும், உழைக்கணும். இப்படி உழைச்சி கஷ்டப்பட்டு நேர்மையா வாழணும்னு ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் என்னைக்கு அவன் நேர்மையா வர்றானோ அன்னைக்குதான் அவன் சொல்லுவான் நம்ம எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். என்ன சொல்லுவான்? எல்லோரும் சேர்ந்து உழைப்போம்னு சொல்லுவான். ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும்தான் சொல்லுவான், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்பது யாரு? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எவன் ஒருவன் கேட்கிறானோ அவன் தான் தலைவன். அவன் தான் தலைவன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எவன் கேட்கிறானோ அவன் தான் தலைவன். சரியா? அதை விட்டுட்டு எனக்கு கொடுன்னு வைக்கிறது யாரு? குழந்தை. இன்னொருத்தன் கொடுன்னு கேட்பான், அவன் பேர் என்னது? இன்னொருத்தன் எனக்கு கொடு, எனக்கு அதை கொடு, எங்க போனாலும் சரி எனக்கு எவ்வளவு கொடுப்பேன், இதுல எனக்கு எவ்வளவு இருக்கு, எனக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா அவன் பேர் என்னது? லஞ்சம் கொடுப்பேன்னு கேட்டா பேர் என்னது? பிச்சைக்காரன். பேர் என்னது? லஞ்சம் கொடுப்பேன்னு கேட்டாலும் பேர் என்னது? பிச்சைக்காரன். பேர் என்னது? எனக்கு நீங்க போய் ஏதாவது ஒரு பிஓ ஆஃபீஸ் போறீங்க, பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, டெத் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, எனக்கு இவ்வளவு கொடுன்னு கேட்டாலும் பேர் என்னது? பேர் என்னது? பிச்சைக்காரன். அப்ப நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்றேன் பேர் என்னது? தலைவன். எனக்கு கொடுன்னு கேட்கிறேன் பேர் என்னது? எனக்கு கூட எனக்கு லஞ்சம் கொடுன்னு கேட்கிறேன் பேர் என்னது? பிச்சைக்காரன். பிச்சைக்காரனுக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? உங்க பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்? உங்க பிச்சை எடுக்க வச்சிருவான். என்ன பண்ணுவான்? பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்? நீங்களா சேர்ந்து பிச்சை எடுப்போம், நீங்களா சேர்ந்து பிச்சை பிச்சை எடுக்காத நீங்களா சேர்ந்து பிச்சை எடுப்போம், உங்க பிச்சை எடுக்க வச்சிருவான். தலைவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடியவன் தான் தலைவன். அப்ப அப்படிப்பட்ட தலைமை பண்பை கிட்ட பயிற்சியை பெற்றவன் தான் தலைவன் ஆக்க முடியும். ஒரு குழந்தை பிறக்குது, என்ன பிறக்குது? குழந்தை பிறந்தவொன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை. ஒரு குழந்தை வளர்றது, சிறுவன் சிறுமி, ஒரு அதுக்கு மேல வளர்றாங்க, இளைஞன் இளம்பெற வைக்கிறாங்க, இளைஞன் இளைஞி. அவன் படிச்சு பட்டம் பெற்று அவன் ஒரு வேலைக்கு போறான். நீங்க எல்லாம் பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. கல்யாணம் பண்ண பத்திரிகை அடிக்கிறீங்க. பத்திரிகை அடிச்சா என்ன சொல்றீங்க? மணமகள். பத்திரிகை அடிச்ச பேர் என்னது? அந்த இளைஞன் இளைஞருக்கு மணமகள். சரியா? கல்யாணம் நடக்குது, உடனே அவன் பேர் என்னது? கணவன் மனைவி ஆயிருது. கணவன் மனைவி ஏன்னா கணவன் தன் வீட்டுக்கு போனா ஏமகன் தங்க மகன் சொல்றீங்களா? மனைவி அவங்க வீட்டுக்கு போன ஏமகன் தங்க மகள். நான் அப்படி ஸ்பூன்ல கொடுத்து வளர்த்தேன், கண்படாம வளர்த்தேன், அப்படி பொத்தி வளர்த்தேன் சொல்றீங்களா இல்லையா? மாத்தி போன பேர் என்னது? மருமகன். மாத்தி போன பேர் என்னது? மருமகள். சரியா? மருமகள் போய் மாமனார் மாமியார் பார்த்து, மாமனார் மாமியார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டா அது என்ன ஆயிருதா? மருமகள் என்ற ஸ்தானத்திலிருந்து குடும்ப தலைவியா மாறுறா. என்ன ஆறு? குடும்ப தலைவியா மாறுறா. மருமகன் மாமனார் மாமியாரை பார்த்து, மாமனார் மாமியார் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டா என்ன ஆகுறா? மருமகன் குடும்பம் தலைவனா மாறுறா. அதை விட்டுட்டு மாமனார் மாமியார் எனக்கு கொடுத்த 10 பவுன் பத்தாது, இன்னொரு 5 பவுன் சேர்த்து போடு, எனக்கு கொடுத்த பைக்கு பத்தாது, இன்னொரு ஒரு கார் வாங்கி கொடுன்னு கேட்டா பேர் என்னது? பேர் என்னது? நீ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. பேர் என்னது? அப்ப உங்ககிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுத்து எங்களுக்கு போடுங்க, எங்களுக்கு லஞ்சம் அப்பா வாங்கிட்டு லஞ்சம் கொடுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அவங்க என்ன நினைக்கிறாங்க? உங்களை என்ன நினைக்கிறாங்க? உங்க பிச்சைக்காரன் நினைச்சு உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன வாங்குறாங்க? அடுத்து அவங்க பெரும் பிச்சைக்காரன் ஆயிடுறான். என்ன ஆயிடும்? பெரும் பிச்சைக்காரன் ஆயிடுறான். அப்ப பெரும் பிச்சைக்காரன் போய் நாட்டை கொடுக்கலாமா? இவ்வளவு நாள் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் கொடுத்ததா ஒரு ஐயா 1,70,000 கோடி அடிச்சு போயிட்டார். இன்னொரு அவங்க தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா 1,50,000 கோடி அடிச்சு போயிட்டாங்க. சரியா? இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு உங்களை அடுத்த நிக்க வச்சுட்டாங்க. நண்பர்களே, தாய்மார்களே, நீங்க எல்லாம் இங்க பாருங்க, ஒண்ணு நினைச்சு பாருங்க, உங்களுக்காக வரக்கூடிய எதிர்காலம் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும். இந்த தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடிய ஆட்சி நடந்தது. உங்களுக்கு ஒழுங்கான கல்வி கொடுக்கணும், தரமான கல்வியை அரசு பள்ளியில கொடுக்கணுமா இல்லையா? தரமான மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் கொடுக்கணுமா இல்லையா? தரமான தண்ணியை குடிக்கிறதுக்கான தண்ணியை குடிக்கணும். ரைட் டு குவாலிட்டி ஆஃப் வாட்டர், ரைட் டு சானிடேஷன். உலக சுகாதார நிறுவனம் இதை ஒரு உரிமையாக
உங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சுகாதாரம் சொன்ன உரிமையை நீங்க கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் உரிமையை நீங்கள் கேட்டு பெறக்கூடிய வல்லமை உங்களுக்கு வரணும். வந்தா தான் நீங்க வந்து வல்லமை எப்போ வரும்? ஓட்டு போடுறதுல காமிச்சா தான் வல்லமை வரும், இல்லைன்னா வராது. படித்திருக்கக்கூடிய மாணவர்கள், படித்திருக்கக்கூடிய தாய்மார்கள், உங்க குழந்தைகளை பாருங்க, உங்க பிள்ளைகளை பாருங்க. இந்த பிள்ளைகளுக்கும் இந்த மாணவர்களுக்கும் இந்த இளைஞர்களுக்குமான வாழ்க்கை வழிமுறையை உறுதிப்படுத்தக்கூடிய அரசாங்கம் ஏதாவது இருக்கா? 5 வருஷம் இன்றைக்கு இன்ஜினியரிங் படிச்ச மாணவன் 2 லட்சம் பேர் தெருவில் நிற்கிறான், வேலை கிடையாது. அவனுக்கு பேங்க் என்ன சொல்லி தெரியுமா? இவன் உங்க மாணவனே, உங்க பொண்ணு, உங்க பையனை என்ன சொல்லுவீங்க? சொத்துன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அசட், சொத்து. இந்த பேங்க் என்ன சொல்லிருக்கு? கல்வி கடனை கட்டாதனால இவன் பயனில்லா சொத்துன்னு மண்டையில் எழுதி ஒட்டிருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பேங்க்ல போய் லோன் வாங்க முடியாது, ஒரு கிரெடிட் கார்டு வாங்க முடியாது, ஒரு இஎம்ஐல செல்போன் கூட வாங்க முடியாது, வேலையும் கிடைக்காது அவனுக்கு. இப்படிப்பட்ட கல்வியை கொடுத்த அரசு திரும்பவும் தேர்ந்தெடுக்கணுமான்னு நினைக்கிறீங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை மாறணும்னா லட்சிய இந்தியா கட்சி, அப்துல் கலாமின் கனவை நனவாக்கக்கூடிய இந்த கட்சி இன்றைக்கு உங்கள் முன்பாக பரிச்சாத்த முறையில் 24 வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க. அதுல ஒரு வேட்பாளர் தான் யோகநாதன் அவர்கள். இந்த யோகநாதனை இங்க உங்க முன்னால நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா தேர்வு பெற்ற வேட்பாளர், தெரிவு பெற்ற வேட்பாளர். ஒரு போட்டித் தேர்வு எழுதி நல்லவனுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நல்லவன் யார் என்று தெரிந்தெடுத்து அந்த நல்லவனை உங்கள் முன்பாக நிறுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், இவர் யாருக்கு பின்னால போய் கொடுன்னு கேட்கக்கூடிய பிச்சைக்காரா இருக்க மாட்டாரு. உங்களுக்கு கொடுத்து உங்களை பிச்சைக்காரா ஆக்கவும் மாட்டாரு. இவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டு அதற்கு பதிலை பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக உழைக்கக்கூடியவராக இவர் இருப்பார். நண்பர்களே, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எங்களது கொள்கையை, கட்சியை, இந்த கொள்கையை 3 கலராக நீங்க கையில் வச்சிருக்கீங்க. இந்த கொடி, இந்த கொடியில வெள்ளை நிறம் இருக்கு, நடுவுல கீழே புளு நிறம் இருக்கு, நீல நிறம், மேல பச்சை நிறம் இருக்கு. இந்த 3க்கும் அர்த்தம் இருக்கிறது. வெள்ளை நிறம் என்று சொன்னால் ஊழலற்ற நேர்மையான ஒரு விரைந்து நடவடிக்கக்கூடிய ஆட்சியை நிர்வாகத்தை உருவாக்கி கொடுப்பதுதான் அந்த வெள்ளை நிறத்திற்கு அர்த்தம். அதாவது ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டங்கள் தான் இன்னைக்கு அனைவரையும் ஊழல் பண்ண வைக்கிறது. ஆசிரியரை ஊழல் பண்ண வைக்கிறது, தொழிலாளியை ஊழல் பண்ண வைக்கிறது, தொழிற்சாலை நடத்துபவர்களை ஊழல் பண்ண வைத்து இந்த நாட்டுக்கு லஞ்சம் கொடுக்க வைக்கிறது, அத்துணை அரசு அதிகாரிகளை ஊழல் பண்ண வைக்கிறது. அப்படிப்பட்ட சட்டங்களை ஒழித்துவிட்டு நேர்மையாக உழைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்கக்கூடிய, அவர்களுக்கு தொழில் உரிமை அளிக்கக்கூடிய, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமை அளிக்கக்கூடிய சட்டங்களை உருவாக்குவோம் என்பதற்காகத்தான் வெள்ளை நிறம். அடுத்து நீல நிறம். நதிகளை இணைப்போம், அதிக நீர்வழிச்சாலையை உருவாக்குவோம் என்ற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் நீல புரட்சி. இந்த நீல புரட்சி ஏற்பட்டால் மட்டுமே இந்த தமிழகம் வளர்ச்சி அடையும். தண்ணீர் புரட்சி ஒன்றால் மட்டும்தான் தமிழகம் வளர்ச்சி அடையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்துல் கலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நதிகளை இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு 15 மாநிலத்திற்கு சென்று அந்த மாநிலங்களிலே நதிகளை இணைக்க வேண்டும், அதிக நீர்வழிச்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தை கொடுத்தார். இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தால், இன்றைக்கு நீல புரட்சி நடந்திருந்தால் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும், படித்த அத்தனை பேருக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்பு கிடைத்திருக்குமா இல்லையா? தண்ணி எங்க இருந்தாலும் வாய்ப்பு கிடைத்திருக்குமா இல்லையா? இல்ல. தண்ணி கம்மாயிலையும் குளத்திலையும் தண்ணி இருந்தா நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கும். சுத்தமான தண்ணியை கிணத்துல இருந்து நீங்க எடுத்து கொடுத்திருப்பீங்க. 5 வருஷத்துக்கு 75,000 80,000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அதுல பேசாம நகை நட்டு வாங்கியிருப்பீங்க. நீங்க வாங்கியிருப்பீங்களா இல்லையா? அப்ப உங்களுக்குரிய வாய்ப்பை மறுத்தது யார்? உங்களுக்கு வேண்டிய தண்ணீருடைய உரிமையை மறுத்தது யார்? மறுத்தது இந்த அரசாங்கம். அப்ப நதிநீர் இணைக்கப்பட்டால், நதிநீர் நீர்வழிச்சாலை உருவாக்கப்பட்டால் பசுமை புரட்சி வருமா இல்லையா? பசுமை புரட்சி வந்தால் உலகத்திற்கே உணவளிக்கக்கூடிய தேசத்தில் முதல் தேசமாக தமிழகம் உருவாகும். கரும்புலை சரி, நெல்லிலே சரி, பருத்திலே சரி, அத்துணையிலுமே முன்னணியில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு அனைத்திலும் வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த அரசாட்சியினுடைய கொள்கைகள். இந்த கொள்கைகளை அடியோடு வேறெடுத்து தமிழகத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலாக இந்த வெண்மை புரட்சி வர வேண்டும், ஈழ புரட்சி வர வேண்டும், பசுமை புரட்சி, நிரந்தர பசுமை புரட்சி வந்தால் மட்டுமே இந்த தமிழகத்திற்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களது வாக்கு ஒன்றுதான் அதற்கு உறுதியளிக்கும். நண்பர்களே, இன்றைக்கு படிக்கக்கூடிய கல்வி முறையிலே அடிப்படை மாற்றம் வேண்டும்.
எல்கேஜி, யூகேஜி, பிரிகேஜி படித்துவிட்டு அதற்காக 20,000, 30,000, 50,000, 1 லட்சம் செலவழிக்கக்கூடிய சூழலை ஒழிக்க வேண்டும். எல்கேஜி, யூகேஜி, பிரிகேஜியை ஒழித்துவிட்டு 7 வயது வரை உங்கள் குழந்தை ஒரு அருமையான என்வரன்மெண்ட்ல அரசு செலவுல எந்த விதமான செலவும் இல்லாமல் உங்க குழந்தை தகுதியான கல்வியை, தரமான கல்வியை, விளையாட்டு கல்வியை, போட்டி கல்வியை, ஒரு நீதி கல்வியை பெற வேண்டும். ஒரு நல்ல பிள்ளையாக, ஒரு எந்த சூழலையும் சவாலையும் எதிர்கொண்டு வரக்கூடிய பிள்ளையாக உங்கள் பிள்ளை 7 வயதுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய யாராலையும் அசைக்க முடியாது. 7 வயதிற்குள்ள உங்கள் குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக, ஒரு வீரமுள்ள குழந்தையாக, ஒரு வேகமுள்ள குழந்தையாக, எதையும் கேள்வி கேட்டு பதிலை பெறக்கூடிய வல்லமை பெற்ற குழந்தையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை கல்வியில மாற்றம் வரணும். நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை 2026 என்ற திட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கான திட்டத்தை கொடுத்திருக்கோம். இந்த திட்டத்தில் அடிப்படை கல்வி முறை மாற்றம் வரும். உங்க பிள்ளை எதுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்க்கிறீங்க? இங்கிலீஷ் மீடியம் எதுக்கு சேர்க்கிறீங்க? நல்லா இங்கிலீஷ் பேசணும், அதுக்கு தான் சேர்க்கிறீங்க. கவர்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்திருக்கா இல்லையா? கொண்டு வந்திருக்கு. எதுக்கு வேணும் இங்கிலீஷ் பேசணும்? ஒரு 3 மாசம் படிச்சா இங்கிலீஷ் பேசக்கூடிய வல்லமை எல்லாருக்கும் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை ஒழுங்கா கொடுக்கக்கூடிய அரசு உங்க அத்தனை பேரும் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து பிள்ளைய வந்துடைய சிந்திக்கும் திறனை பால்படுத்தி தமிழிலே படித்து தமிழிலே சிந்தித்தால் மட்டுமே அந்த பிள்ளை அறிவார்ந்த பிள்ளையாக மாறும். ஆங்கிலத்துல படித்து ஆங்கிலத்தில் சிந்தித்தா பேசக்கூட முடியாது. வீட்டுல வந்து அந்த பிள்ளை எப்படி பண்ணும்? அதுக்கு 8ஆம் வகுப்புக்குள்ள அந்த பிள்ளை ஆங்கிலத்தில் பேசக்கூடிய வல்லமை பெற்றதாக மாறக்கூடிய புதுமுறை கல்வி திட்டத்தை இதுல நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இது வந்தால் கண்டிப்பாக மாற்றம் வரும். ஓகே, இப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கணும். அடிப்படை கொள்கை மாற்றம், அடிப்படை அரசியல் மாற்றம் வந்தா தான் நடக்கும். நண்பர்களே, இப்படிப்பட்ட சூழல் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் என்னாச்சு? இதுவரைக்கும் நீங்க ஓட்டு போட்டீங்க, அதிமுக, திமுக போட்டீங்க, என்ன போட்டீங்க? நிலையான ஆட்சி வரணும், மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்தாலும் ஓட்டு போட்டீங்க. எந்த ஆட்சியாவது அரகுர மெஜாரிட்டி கொடுத்தீங்களா? அரகுர மெஜாரிட்டி கொடுத்தீங்களா? இல்ல. நீங்க ஓட ஓட்டு தெளிவான ஓட்டு. தமிழக மக்கள் போடக்கூடிய ஓட்டு என்னைக்குமே தெளிவான ஓட்டா இருக்கும். வரக்கூடிய முதலமைச்சர் முழு பவரோட வருவாங்க. முழு பவரோட வந்தவங்க ஒரு முதலமைச்சர் அவங்களுக்கு இருந்தாங்க, முதலமைச்சர் 3 முதலமைச்சர். நீங்க ஒரு முதலமைச்சர் ஓட்டு போட்டீங்க, எதுக்கு 3 முதலமைச்சர் கொடுத்தாங்க? உங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? அதிமுக ஆட்சியில 3 முதலமைச்சர் கடந்த 2-3 டேமா கொடுத்தாங்களா இல்லையா? 3 முதலமைச்சர் வந்தாங்களா இல்லையா? திமுக ஆட்சியில் எத்தனை முதலமைச்சர்? ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், 4-5 கிச்சன் கேபினட் முதலமைச்சர்கள். ஒரு முதலமைச்சர் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்தா எத்தனை பேரு? 1க்கு 3 இலவசமா, 1க்கு 2 இலவசமா? இது கொடுத்ததுனால இத்தனை பிரச்சனையும் காரணம். இன்னும் வரக்கூடிய ஆட்சியானது நண்பர்களே, உங்களது வாக்கு உங்களை நடுத்தரவில் நிறுத்திய இந்த அரசியல் கட்சிகளை நீங்கள் அடுத்த 2 வருஷத்துக்கு நடுத்தரவு நிறுத்துங்க. 2 வருஷத்துக்கு கவர்னர் ஆட்சி நடக்கட்டும். இந்த நாடு உண்மையிலே மாறும் என்று சொன்னால் அதை புரிய வைத்தால் தான் உங்களது வாக்குடைய வல்லமை எது என்று நீங்கள் புரிய வைத்தால் மட்டும்தான் இது நடக்கும். நண்பர்களே, உங்களுக்காக இவர்களை நிறுத்தி இருக்கிறோம். உங்களது வாக்கு பழைய சின்னத்துக்கே போட்டு, அதிமுக திமுக சின்னத்துக்கே போட்டு உங்க முகவரியை நீங்க இழந்துடாதீங்க. இந்த வட்டம் மாற்றி போட்டு பாருங்க. அவங்க நடுத்தருக்கு வந்தாதான் உங்க வாழ்க்கை நீங்க மேல போக முடியும். அவங்க கீழே வந்தாதான் நீங்க மேல முடியும். ராட்னம் எப்படி வரும்? ராட்னம் நீங்க மேல போகணும், யாரு கீழே வரணும்? மேல இருக்கவங்க கீழே வந்தா. இது வரைக்கும் வந்திருக்காங்க, அவங்க வரல. ராட்னத்தை சுத்தமே விடலாம்ல. ராட்னத்துல ஏறி அதை பெட்டியில நின்று அப்படியே நிக்கிறீங்க. ராட்னம் நீங்க மேல போகணும், என்ன வேணும்? அவங்க கீழே வரணும். அப்ப 2 கட்சியும் நடுத்தர கொண்டு வர உங்களுடைய வல்லமை என்பது அவர்களுக்கு புரியட்டும். அடுத்த ஆட்சி முறை இளைய சமுதாயத்துக்கு வரட்டும். உங்கள் கனவுகளை, கற்பனைகளை, உங்கள் லட்சியங்களை வென்றெடுக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இது மட்டுமல்ல, 46 இடத்துல காந்திய மக்கள் இயக்கத்தோடு சேர்ந்து லட்சிய இந்தியா கட்சியும் காந்திய மக்களையும் 46 இடத்துல இளைஞர்களை நிறுத்தியிருக்கோம், படித்தவர்களை நிறுத்தியிருக்கோம், அவர்கள் படித்து தேர்வு பெற்றவர்களை நிறுத்தியிருக்கோம். இது மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் இந்த 2 கட்சியை தவிர்த்து யாரெல்லாம் நல்லவர்கள் இருக்காங்களோ, யாரெல்லாம் நேர்மையாளர்கள் இருக்காங்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் மட்டுமே அவர்கள் உங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்த இந்த திமுக அதிமுக கட்சிகள் நடுத்தரவுக்கு வந்தால்தான் உங்கள் வாழ்க்கை மேல போகும். உங்க வாழ்க்கை மேல போகணும்னா அவங்க கீழே வரணும். வந்தா தான் போகும். அது எப்ப போகும்? ஓட்டு பழைய சின்னத்துக்கு போட்டீங்கன்னா உங்க சின்னமும் இழந்து, உங்க முகவரி இழந்து, உங்க பிள்ளைகளை வெளிநாட்டு வேலையை அனுப்பணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போய் வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் சொல்லுங்க. உங்க வேடாம் மவுத்துல போய் எல்லாரும் வீட்டுல சொல்லுங்க, எல்லாத்துக்கும் செய்யுங்க.
இது ஒன்று நடந்தால்தான் ஆட்சி நல்ல மாறும். மாறினால் மட்டும்தான் உங்க வாழ்க்கை தரம் மேல போகும். அவங்க தெருவுக்கு வந்தாதான் நீங்க மேல போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இந்த உண்மையை மனதிலே கொண்டு உங்களது வாக்குகளை, அதாவது சாதி நம்மை சாதனை ஆக்கவில்லை, சாதி நம்மை சாதனை ஆக்கவில்லை, மதம் நம்மை மனிதனாக்குவதற்காக மனிதனாக்குவதற்காக ஒழிய மதம் பிடித்து அலைவதற்காக அல்ல. இந்த இனம் நம்மை தனித்துவப்படுத்துவதற்காக ஒழிய தனிமைப்படுத்துவதற்காக அல்ல. மொழி நம் வாழ்வை வளப்படுத்துவதற்காக ஒழிய அடுத்தவரோடு மோதுவதற்காக அல்ல. எனவே ஒரு நல்ல அடைமலை சாக்கடையை சுத்தப்படுத்தும், ஒரு நல்ல அடைமலை சாக்கடையை சுத்தப்படுத்தும். நாம் இந்த தமிழக அரசியல் சாக்கடை சுத்தப்படுத்துவதற்கு தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவர்களே, நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல அடைமலையாக இந்த தேர்தலிலே மாறி இந்த தமிழக அரசியல் சாக்கடையை சுத்தப்படுத்துவோம் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? கைதட்டுங்க. தவிரும் எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல அடைமலையை சாக்கடையை சுத்தப்படுத்த வேண்டும். இப்படி சுத்தப்படுத்தினால் மட்டும்தான் இந்த இளைஞர்களின் எதிர்காலம் உறுதிப்படுத்தப்படும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் இன்னொரு 5 வருஷத்துக்கு இருந்தா 85 லட்சம் பேருக்கு வேலை இல்ல, அடுத்து 2 கோடி பேருக்கு வேலை இல்லாத நிலைமையை நடத்துற பண்றாங்க. அவங்க எல்லாம் வேலை இல்லாத நடத்துற கொண்டு என்ன சட்ட ஒழுங்கு சீரொழுங்கு நாட்டுல ஆட்சி முறை நிர்வாகமே நடக்காது. அப்படிப்பட்ட சூழல் வரக்கூடாது. எனவே நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த முறை நீங்கள் அளிக்கக்கூடிய ஓட்டு விசில் சின்னத்திற்காக இருக்க வேண்டும். இந்த முறை நீங்கள் அளிக்கக்கூடிய ஓட்டு ஒரு மாற்றத்திற்காக இருக்க வேண்டும். இந்த மாற்றம் ஒன்றுதான் இந்த தமிழக உங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்து நிறுத்திய கட்சிகளை மீண்டும் நடுத்தரவுக்கு நிற்க வைத்து ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு வளமான ஆட்சியை, இந்த தமிழகம் ஒரு வளமான நாட்டுக்கு இணையான நாடாக மாறக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களது வாக்குகளை இந்த விசில் சின்னத்திற்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். திரு யோகநாதன் அவர்களுக்கு விசில் சின்னத்திலே வாக்களித்து உங்கள் வெற்றியை அவருக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.